Hi friends, once again this is your Bullman here. 27th November 2024 கான intraday levels என்னன்றதை பார்ப்போம். ஓகே, ஸோ இது நிஃப்டியோடைய 4 hour டைம் ஃப்ரேம் சார்ட்டு. இதில் நம்ம லாஸ்ட் 2 டேஸாக என்ன பேசிகிட்டு இருக்கோமோ அதே தான் நடந்துகிட்ருக்கு. மார்க்கெட் இஸ் ட்ரேடிங் வித்தின் அ ரேஞ்ச், அதாவது 2 டேஸ்க்கான ஹை இதான். ஓகே, ஸோ இப்போ இங்கே ஆஸ் யூஷுவல் இங்கே கீழே கேப் ஜோன் இருக்குது. இந்த கேப் ஜோனை மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனதுக்கு ரீடெஸ்டிங் ப்ராசஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ லாஸ்ட்டு 4 hours கேண்டிலில் பார்க்கும்போது 2 டேஸும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்வர்டு புஷ்ஷுக்கான சஸ்டெயின் எங்கேயுமே இல்லை. ஓகே, ஸோ இட் வுட் பி மச் பெட்டர் இஃப் யூ கேன் வெயிட் ஃபார் த ரீடெஸ்டிங் ப்ராசஸ் டு கெட் கம்ப்ளீட்டட் அண்ட் தென் 758க்கான புஷ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாங்கர் டைம் ஃப்ரேமில் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா தென் வி கேன் கோ டு த ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம் ஃபார் இன்ட்ராடே லெவல்ஸ். ஓகே, ஸோ இது வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் அந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆச்சு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம 2 நாளாக எதை நம்ம செல்லிங் ஜோன்னு சொல்லிட்டு இருக்கோமோ அந்த செல்லிங் ஜோனில் தான் கரெக்டாக மார்க்கெட் எவ்ரி டைம் ரிவர்ஸ் ஆகிருக்கு. பக்காவாக வந்து அந்த செல்லிங் ஜோன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் டுமாரோ? இப்போது இதுலேயும் நீங்கள் பார்க்கும்போது எவ்ரி கேண்டிலோடைய அப்சைட் மூமெண்ட் எல்லாமே வந்து சஸ்டெயின் ஆகாமல் தான் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகிருக்கு. ஸோ இட் கிளியர்லி இண்டிகேட்ஸ் தட் திஸ் ரீடெஸ்ட் ஜோன் ஆஃப் 24,000 மைட் பி டெஸ்டட். ஓகே, ஸோ ஒருவேளை புஷ் கொடுத்து மேலே போச்சு அப்படின்னா இந்த 24,400 to 300 ஜோன் இருக்குது இல்லையா, இது வந்து நல்ல ஒரு செல்லிங் ஜோனாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போது இந்த ஜோனை 400க்கு மேலே ஒரு 15 minutes கேண்டில் சஸ்டெயின் ஆகிட்டாலே வி மைட் சி த அப்வர்ட் புஷ். பட் ஆன் சேயிங் த லாங்கர் டைம் ஃப்ரேம் சார்ட் பார்க்கும்போது டவுன் சைடு கேப் கம்ப்ளீஷனுக்காக தான் வந்து மோர் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்ற மாதிரி தெரியுது. ஓகே, ஸோ நிஃப்டியோட லெவல்ஸை பொறுத்த வரைக்கும் கேப் ஜோன் என்னன்றதை இங்கே மார்க் பண்ணியிருக்கிறேன். 24,125 to 956 இந்த ஜோனு தான் உங்களுக்கு வந்து ரீடெஸ்டிங் ஜோனாக இருக்கும். ப்ளஸ் அண்ட் தென் நம்ம எந்த மாதிரியான கேண்டில்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதுன்றதை பார்த்துட்டு வில் ப்ரொசீட் ஃபர்தர். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது சேம் ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனது. இப்போது 4 hours லாஸ்ட்டு 4 கேண்டிலில் பார்க்கும்போது இந்த கேப் ஜோனுக்கான அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட வந்து உங்களுக்கு போயிட்டு மார்க்கெட் இன்றைக்கி ரிவர்ஸ் ஆயிடுச்சு. காலையில் ஓப்பனிங்லேயே அங்கே தான் ஓப்பன் ஆச்சு. அண்ட் தென் ஐ திங்க் 350-400 ப்ளஸ் ஓப்பனிங் இல்லையா? ஸோ அங்கே சஸ்டெயின் ஆக முடியாமல் கீழே வருது அப்படின்னா இட் இஸ் இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீடெஸ்டிங்னு அர்த்தம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த மேலே உள்ள கேப் ஜோனை பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு ரெட் கேண்டில் வந்து உங்களுக்கு 4 hour டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கு அப்படின்னா எனி ரைஸ் வில் பி த செல் அண்ட் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் அர்த்தம். ஓகே, ஸோ இந்த ஜோனில் நாளைக்கு எங்கே ஓப்பன் ஆனாலுமே இட் வில் பி அ செல் அண்ட் ரைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ இப்போது இதை ஷார்ட்டர் டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். ஸோ நான் ஃபஸ்ட் இங்கே வந்து செல்லிங் ஜோன் ஒன்று உங்களுக்கு நான் மார்க் பண்ணி வச்சுருக்கிறேன். 52,400 to இந்த 500 ஜோன். ஸோ இந்த ஒரு 100 points பஃபர் வச்சுக்கோங்க. 400 to 500 ஜோன் நல்ல செல்லிங் ஜோனாக இருக்கும். ஒருவேளை எனி நியூஸ் இம்பேக்ட்னால வந்து அப்சைடு புஷ் கொடுத்ததுன்னா இந்த கேப் ஜோனை ஃபில் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் கண்டிப்பாக நடக்கும். வி கேன் நாட் அவாய்ட் தட். பட் ஸ்டில் 4 hours டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது இட் இஸ் ஆல்சோ கிளியர்லி சேயிங் தட் இந்த ரீடெஸ்டிங்கான ப்ராசஸ் இட்ஸ் கோயிங் நவ். ஏன்னா எந்த அப்வர்டு புஷ்ஷுமே வந்து சஸ்டெயின் ஆகலை. ஓகே, இப்போ இந்த அப்வர்டு ஃபஸ்ட்டு கேண்டில் கூட பார்த்தீங்கன்னா கேப் அப் ஓப்பனிங் தானே தவிர உங்களுக்கு இங்கேருந்து புஷ் கிடையாது. கேப் அப் ஓப்பனிங் அது சஸ்டெயின் ஆகாமல் ஃபால் வந்துருச்சு. ஓகே, ஸோ இதில் உள்ள கேப் ஜோனை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அன்டில் அண்ட் அபவ் இந்த என்டையர் டவுன் சைடு கேப் ஜோனும் சரி அப்சைடு கேப் ஜோனும் சரி இதுக்கு இடையில தான் மார்க்கெட் ட்ரேட் ஆக போகுது. ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆக்சுவலி சொல்ல போனால். ஸோ இதில் எந்த ஜோனை வந்து உங்களுக்கு பிரேக் ஆகி அடுத்த ஜோனுக்கு போகுதோ அப்போ தான் வந்து உங்களுக்கு ஃபர்தர் மூவ்மெண்ட் கிடைக்க போகுது. ஸோ அது வரைக்குமே மேலே உள்ளது ரெசிஸ்டன்ஸ் ஆகும், கீழே வந்து சப்போர்ட் ஆகும் உங்களுக்கு பக்காவாக ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ கேப்ஸை பார்த்து லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.